நடிகர் விஜய் அண்மையில அவருடைய கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்தினாரு. பொதுமக்கள் கிட்ட அந்த கட்சி கொடி எப்படி ரீச் ஆயிருக்கு, அந்த கட்சி கொடி பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நாம பொதுமக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விஜயோட கட்சி கொடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஸ்பெயின் கொடி இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருக்கு. இவங்க வாகை மலரை பயன்படுத்திருக்காங்க, அது எப்படி ஒரு வித்தியாசமா தான் இருக்கு. ஓகே, பழைய பாரம்பரியம் தான். அதை ஒரு வித்தியாசமா இவர் எடுத்துட்டு வரணுன்றது ஒரு நல்ல விஷயம் தான். இல்ல நீங்க பாக்கலையா? நீங்க பாத்தீங்களா? இல்ல brother. என்னன்னா அந்த ஆர்ஜித பாலாஜி கேள்வி கேட்கிற மாதிரியே கேள்வி கேட்குறீங்க. அவங்களை ஏற்று முடியாதவங்க ஏதோ பேசிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதானே தவிர இவருடைய கட்சி கொடி கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்றாங்க. கண்டிப்பா இருந்துச்சு பிரதர். திராவிட கட்சியை விட கொஞ்சம் எல்லாம் வித்தியாசமா இருந்தனால கண்டிப்பா ஒரு ஹோப் இருக்கு. நல்லா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப பர்சனல். ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணதான். வெற்றி வாகை சூடுவாரா? சூடுவார். விஜய் வந்தா உங்களுக்கு விஜய்க்கு தான் ஓட்டு. விஜய் வர்றது பிடிச்சிருக்கு, அதை பத்தி எனக்கு தெரியல. இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புது விதமா பண்றாரு. இதுக்கு மேல நிறைய ஜாம்பம் வளர்க்குறாங்கல்ல, அதுல நீந்துறது கொஞ்சம் கடினமான செயல். ஆனா நீந்தி ஜெயிச்சுட்டா வெற்றி தான். ஏஷியாநெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நாம எங்க இருக்கோம் அப்படின்னா, சென்னையில இருக்கக்கூடிய வடபழனி பகுதியில தான் இருக்கோம். நடிகர் விஜய் அண்மையில அவருடைய கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்தினாரு. அவருடைய கட்சி கொடி அவருடைய ரசிகர்கள்ட்ட இப்ப அவர் சொல்ல போனா தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள்ட்ட பெருசாவே ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா பொதுமக்கள் கிட்ட அந்த கட்சி கொடி எப்படி ரீச் ஆயிருக்கு, அந்த கட்சி கொடி பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நாம பொதுமக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எப்படி இருக்கு கட்சி கொடி பார்க்கும்போது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இல்ல வழக்கமா நம்ம ஊர்ல வந்து திமுக அதிமுக கொடி எல்லாம் பாத்துருக்கோம், கம்யூனிஸ்ட் கொடி எல்லாம் பாத்துருக்கோம். இந்த கொடி உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ஸ்பெயின் கொடி இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருக்கு. அதுல யானை இந்த வாகை பூ இதெல்லாம் போட்டிருக்காங்க, அது கொஞ்சம் சர்ச்சையா இருக்கு. ஆமா. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வேணும் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால சர்ச்சை பண்றாங்களா இல்ல அது பேசிக்கா விஜய்னாலே சர்ச்சை பண்ணதான் செய்வாங்க. நல்லா தான் இருக்கு. ஆனா கட்சி கொடி வந்து நல்லா இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட கொடி வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகுற மாதிரி கேட்சியா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்க கொடியெல்லாம் அறிமுகப்படுத்திட்டாரு. எலெக்ஷன்ல ஓட்டு போடுவீங்களா? விஜய் போடுவோம், கண்டிப்பா போடுவீங்க. இவருடைய கட்சி கொடியில வித்தியாசமா என்ன படுது, இல்ல எதுவும் காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு? வித்தியாசமா இருக்கு. ஏன்னா ரெண்டு சைடும் அந்த ரெட்டை போட்டு சென்டர்ல வந்து 2 யானையை போட்டு இது பண்ணிருக்காரு. யானைங்கிற ஒரு தமிழர்களோட அடையாளம். அது ஒன்றும் இது கிடையாது. போர் யானை யானை தான். இது வந்து அவங்களை ஏற்று முடியாதவங்க ஏதோ பேசிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதானே தவிர விஜய் வர்றது ஓகே. ஆனா தனிச்சு நிற்கின்றாருன்னா ஜெயிப்பார். வழக்கமா நம்ம ஊர்ல கட்சி ஆரம்பிச்சா கழகம்னு வைப்பாங்க, அது இவற்ற கழகம் இருக்கு. ஆனா திராவிடம் அப்படின்ற ஒரு சொல் இல்ல அப்படின்றாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு இந்த அடர் சிவப்பு மஞ்சள் இந்த கலர் வந்து கேட்சியா இருக்கா? நல்லா இருக்கு, அட்ராக்ஷனா இருக்கு. அதே போல வாகை மலரை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த பூ பயன்படுத்த பாரதிய ஜனதா தாமரை தேசிய மலரை பயன்படுத்தி இருப்பாங்க. இவங்க வாகை மலரை பயன்படுத்தி இருக்காங்க, அது எப்படி? ஒரு வித்தியாசமா தான் இருக்கு, நல்ல முயற்சி. தமிழக ஒரே வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ஓகே. பேர்லயே வெற்றி கழகம் வச்சிருக்காங்க, வெற்றி வாகை சூடுறதுக்காக நிச்சயமா இருக்கும். வெற்றி வாகை சூடுவாரா? சூடுவார். நானா ஓட்டு போடுவேன் கண்டிப்பா. உங்களுடைய எதனால சார் விஜய்க்கு போடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த 2 பேரை நம்பி யாரும் அவ்வளவுக்கு இவங்க ஒன்றும் செய்யலையே. அவர் வந்தா ஏதாவது செய்யலாம்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா மத்த எல்லாருமே வயசு முடிஞ்ச உடனே வந்தாங்க, சான்ஸ் இல்லாதப்ப வந்தாங்க. ஒரு சினிமா தூக்கி போட்டு வர்றாரு, உச்சத்துல இருக்கும்போதே வர்றாரு. அப்ப அவர் ஒரு ஸ்டாரா இருக்கிறப்ப வர்றாரு, ஏதாவது செய்வாரு மக்கள். இல்ல நீங்க பாத்தீங்களா? இல்ல அடர் சிவப்பு நிறம் மஞ்சள் இல்ல இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ணல நானு. உண்மையிலேயே பாக்கலையா, இல்ல விஜய் பிடிக்காதனால அப்படி சொல்றீங்க? என்னன்னா அந்த ஆர்ஜித பாலாஜி கேள்வி கேட்கிற மாதிரியே கேள்வி கேட்குறீங்க. இல்ல நான் பாக்கல. பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. சில பேர் வந்து அதுல யானை எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க சொல்றாங்கல்ல, உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லண்ணா அதெல்லாம் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. இல்ல உங்களுக்கு கட்சி கொடி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா கட்சி கொடியோட அர்த்தம் என்னன்னு மாநாட்டுல சொல்ல போறாரு. மாநாட்டுல சொல்லுவாங்க. பார்க்கும்போது வாகை மலர், போர் யானை, இதெல்லாம் என்ன சிம்பாலிக்கா என்ன சொல்ல வருது? அதுதான் நான் மாநாட்டுல சொல்றேன்னு இருக்காங்களா, அதுக்கு வெயிட் பண்ணுவோம். எப்படி இருக்கு கட்சி கொடி? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இல்ல சில பேர் வந்து அதுல யானை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றது இருக்கு, அப்புறம் வாகை மலர் வந்து சர்ச்சையா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒரு மீனிங்ஃபுல்லா தான் அதை பண்ணிருக்காங்களா, இல்ல ரொம்ப யோசிச்சு தான் பண்ணிருப்பாங்க? கரெக்டா தான். ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் கட்சி கொடி, கமல் கட்சி கொடி எல்லாம் பாத்துருக்கீங்க, இவரது எப்படி இருக்கு? அதுல இருந்து பாக்கணும். நம்ம ஒரு ரசிகர் பிடிச்சிருக்கு. உங்க ஓட்டு விஜய்க்கு தானா? விஜய் கொடி பாத்தீங்களா அன்னைக்கு நியூஸ்ல? பாக்கலீங்களா? இது வரைக்குமே பாக்கலையா நீங்க? எப்படி சார் இருக்கு கட்சி கொடி? இந்த யானை நல்ல இது இருக்கு. என்ன இல்ல இது வரைக்கும் இல்ல, எம்ஜிஆரோட கட்சி கொடி எல்லாம் பாத்திருப்பீங்க, இவருடைய கட்சி கொடி கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்றாங்க.
விஜயோட கட்சி கொடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. ஆனா வழக்கமா நம்ம ஊர்ல திமுக, அண்ணா திமுக, கம்யூனிஸ்ட் கொடி எல்லாம் பார்த்திருப்பீங்க, காங்கிரஸ் கொடி கூட பார்த்திருப்பீங்க. இந்த கொடி அதுல இருந்து எப்படி வித்தியாசமா இருக்கா, இல்ல கொஞ்சம் பாக்குறது கொஞ்சம் கட்சி இது பட போஸ்டர் மாதிரி இருக்கா? விஜய் வர்றது பிடிச்சிருக்கு. விஜய் வர்றது பிடிச்சிருக்கு. ரைட். அப்போ ஆனா அதை பத்தி தெரியல. விஜய் வந்தா உங்களுக்கு விஜய்க்கு தான் உங்க ஓட்டு. எனக்கு பிடிச்சிருக்கு, விஜய் வர்றது பிடிச்சிருக்கு. அதை பத்தி எனக்கு தெரியல. எப்படி இருக்கு கட்சி கொடி? நல்லா இருக்கா இல்ல ஏதாவது உங்களுக்கு அதுல மாற்று கருத்துக்கள் இருக்கா? இல்ல பிரதர், நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் நல்லாதான் டிஃபரெண்டா இருக்கு. ஏன் அதை வந்து சில பேர் எல்லாம் ட்ரால் பண்றது எப்படி பாக்குறீங்க? சோசியல் மீடியால அந்த பெவிகால் லோகோ எடுத்து போடுறது இல்ல வேற எதாவது பண்றாங்களா? அது அரசியல்னு வந்துட்டா ஏதோ ட்ரோல் இருக்கதான் பிரதர். இவர் வேற உச்சத்துல இருக்காரு. கண்டிப்பா நானும் விஜய் ஃபேன் தான், நானும் அவருக்கு தான் ஓட் போடுவேன். அது ஒரு பெருசா ஒரு ஆள் இருக்கும் போது கண்டிப்பா ட்ரோல். இல்ல அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு விஜய் ஃபேன், ஒரு கட்சி கொடி இப்படிதான் இருக்குன்னு உங்களுக்குள்ள கற்பனை இருந்திருக்கும். அந்த கற்பனையை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அந்த கொடி இருக்கா? கண்டிப்பா இருந்துச்சு பிரதர். திராவிட கட்சியை விட கொஞ்சம் எல்லாம் வித்தியாசமா இருந்தனால கண்டிப்பா ஒரு ஹோப் இருக்கு. நல்லா தான் இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப பர்சனல். ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணதான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் நல்லா இருந்துச்சு பிரதர். எந்த அளவுக்கு அது மக்கள் கிட்ட பொதுமக்கள்கிட்ட வரவேற்பு தரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா தரும் பிரதர்னா, அவர் வந்து எதுவும் பேசல மேடையில பொதுக்கூட்டத்துல, அதெல்லாம் வைக்கும்போது கண்டிப்பா வந்து அவரோட பவர் என்னன்னு தெரியும். கண்டிப்பா அது பெருசா ரீச் ஆகும் கண்டிப்பா பிரதர். நம்ம அடர் சிவப்பு நிறத்துல ரத்த கலர்ல 2 கலர் நடுவுல மஞ்சள், வாகை மலர், 2 பக்கம் எப்போர் யானை இப்படி பண்ணிருக்காரு. எப்படி இருக்கு அந்த கட்சி? ஓகே, பழைய பாரம்பரியம் தான். இல்லன்றீங்களா? இல்ல புதுசா இல்ல, ஏன்னா நம்மளுடைய அடையாளமே பழைய பாரம்பரியம் தான். அதை ஒரு வித்தியாசமா இவர் எடுத்துட்டு வரணுன்றது ஒரு நல்ல விஷயம் தான். அது கொஞ்சம் வரவேற்கலாம், நல்ல விஷயம் தான். அந்த ஏன்னா நிறைய விஷயத்தையும் தொலைச்சிட்டு இருக்கோம், அதை புதுசா யாரோ ஒருத்தர் பண்றாருன்னும் போது ஊக்குவிக்கலாமே, தப்பு கிடையாது. ஆனா அதுல யானை சின்ன பயன்படுத்தக்கூடாதுன்னு சில கட்சியினர் வந்து வழக்கு தொடுக்கிறதுலாம் இருக்கு. அது பிரச்சனை பண்றாங்களா இல்ல இதுக்கு வந்து நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா, ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிறைய போராட்டங்கள் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் மீண்டு வெளியே வரணும். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புதுவிதமா பண்றாரு. இதுக்கு மேல நிறைய ஜாம்பவம் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் மீளணும்ல. பெரிய கடல். ஆமா, பெரிய கடல் இல்ல, அது பெரிய சமுத்திரம். ஆமா, அதுல நீந்துறது கொஞ்சம் கடினமான செயல். ஆனா நீந்தி ஜெயிச்சுட்டா வெற்றி தான். அதனால பார்க்கலாம், பண்ணட்டும். ஆனா ஒரு கட்சி கொடி வந்து எல்லாருக்கும் பார்த்த உடனே மனசுல பதிகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா பதிகிற மாதிரி இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய இந்த புதுசா பார்த்துட்டு இது ஒரு வித்தியாசமா இருக்குதுன்னும் போது டக்குன்னு அப்சர்வ் ஆகுது பாக்குறதுக்கு. நாம இப்ப பொதுமக்கள்கிட்ட வந்து நடிகர் விஜய் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடி எப்படி இருக்கு அப்படின்ற கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பெரும்பாலான மக்களுக்கு அந்த கட்சி கொடி வந்து நல்லா தான் இருக்கு, புதுசா நல்லாவும் இருக்கு, பாரம்பரியமிக்க சின்னங்கள் எல்லாம் அதுல பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றதும் சொன்னாங்க. அதே சமயம் நம்ம அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா சிலர் கட்சி கொடியை இன்னும் பார்க்கல அப்படின்றது சொன்னதை வந்து பார்க்க முடியுது. அது குறிப்பா வந்து சோசியல் மீடியாவை பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து அதை பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன காரணம், உண்மையிலேயே பார்க்கலையா இல்ல கேள்விக்கு பதில் தவிர்க்கிறாங்களான்னு தெரியல. அந்த மாதிரியான பதில்களையும் பார்த்தோம். பொதுவா இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க விஜய் அவர்களுடைய கட்சி கொடியை பார்த்திருப்பீங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடி எப்படி இருக்கு அப்படின்றத உங்க மனசுக்கு என்ன படுது அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஏஷியாநெட் நியூஸ் தமிழ் இருந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் ரஞ்சித்துடன் உங்கள் இளையராஜா.